கடந்த சில மாதங்கள்ல ஏஐ எவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் 6 மாசத்துல இந்த உலகமே மாறப்போகுது. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம், ஒர்க்கிங் கல்ச்சர் எல்லாமே மாறப்போகுது. ஆனா இப்போ நான் சொல்ல போற இந்த 5 ஸ்கில்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சில வருஷங்களுக்கு ஈஸியா சர்வை பண்ண முடியும். இந்த 5ல ஏதாவது ஒன்று நான் கத்துக்கிட்டா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இந்த 5மே நீங்க கத்துக்கணும். இந்த 5லயும் நீங்க மாஸ்டர் ஆகணும். அப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்துல உங்களால ஈஸியா சர்வை பண்ணவும் முடியும், இன்னும் பெரும் பணத்தை ஈட்டவும் முடியும். இந்த 5 ஸ்கில் என்னென்னு பார்க்கலாமா? எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். முதல் பாயிண்ட், ஏஐ லிட்ரஸி. ஏஐ பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னும் ஏஐ அப்படின்னா என்ன? சாட் ஜிபிடியோட பேசுறது, கூகுள் ஜெமினியோட பேசுறது, அவங்க கிட்ட பேசி சில பதில்களை வாங்குறது அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. சாட் ஜிபிடியை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும். கஸ்டம் ஜிபிடினா என்ன? கிளாட் ப்ராஜெக்ட்ஸ்னா என்ன? ஏஐ ஏஜென்ட்ஸ்னா என்ன? கூகுள் ஜெம்ஸ்னா என்ன? இன்னும் சிறப்பா இமேஜ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றது, இன்னும் எப்படி ஏஐ வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்றது, ஏஐ நமக்காக வேலை செய்ய வைக்கிறது எப்படி, சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி ஆட்டோமேட் பண்றது, இந்த மாதிரி ஏஐ பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மி, இதெல்லாம் ரொம்ப பேசிக். நீங்க இப்ப எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறையில ஏஐ எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஏஐ பத்தின புது புது அப்டேட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினி, கிளாட் மாதிரி மினிமம் ஒரு 10 LLM மாடலாவது உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களோட ஓன் ஏஐ ஏஜென்ட்ஸை நீங்களாவே கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நிறைய ஆட்டோமேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு ஏஐ பத்தி உங்களோட நாலேஜை வளர்த்துக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில். எவ்வளவுதான் ஏஐ வந்தாலும் எந்த காலகட்டத்திலையும் பேச்சு திறமைக்கு என்னைக்குமே மதிப்பு மரியாதையும் உண்டுங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னா நிறைய பேர் இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்றது மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ்ல பேசுறதுன்றது கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல மொழி அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயமா மாறிடும். எந்த லாங்குவேஜ்ல வேணா பேசலாம். உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேச தெரிஞ்சா ரொம்ப நல்லதுதான், பட் பேச தெரியலைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு விஷயத்த உங்களுக்கு அழகா கம்யூனிகேட் பண்ண தெரியணும். அதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில். எல்லாரும் ஒரே விஷயத்த தான் சொல்லுவாங்க, பட் அதே ஸ்டோரியை நீங்க இன்னும் எவ்வளவு அழகா சொல்ல போறீங்க, அதை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறீங்க, உங்களோட வாய்ஸ் டோன், நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வார்த்தைகள், இப்படி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய ஏஐ வந்தாலும் உங்களை யாருமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது பாயிண்ட், ஃபினான்ஷியல் லிட்ரஸி. நம்ம ஊர்ல நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. பட்ஜெட்னா என்ன, நம்ம எவ்வளோ வரி கட்டணும், நேர்மையாக அந்த வரியை கட்டாமல் இருக்கிறது எப்படி, கடன்களை எப்படி மேனேஜ் பண்ணணும், வெல்த் கிரியேஷன் எப்படி உருவாக்கணும், எங்கே முதலீடு பண்ணணும், எந்த இடத்துல அதிகமாக ரிஸ்க் எடுக்கணும், அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இனி காலகட்டத்தில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏஐ பயன்படுத்தி ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கா கெட்ட ஸ்டாக்கா, இது தேருமா தேராதா அப்படின்னு ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஆனால் அதற்கு முன்னாடி சில பேசிக்கான ஸ்டாக் மார்க்கெட் பற்றின விஷயங்கள், ஃபினான்ஸ் பற்றின விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. ஒரு காலத்தில் இந்த எல்ஐசி ஏஜென்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? பயங்கரமாக பணம் சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த எல்ஐசி ஏஜென்ட்லாம் பார்ட் டைமாக தான் எல்ஐசியில் வேலை பார்ப்பாங்க, பட் பார்ட் டைம்லேயே நல்ல பணத்தை சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி ஃபினான்ஸில் நீங்கள் உங்களோட நாலேஜை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஏஐயை சரியாக பயன்படுத்தி சில விஷயங்களை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஃபினான்ஸ் சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் கைட் பண்ண முடியும். இதுக்குன்னு சில சர்டிஃபிகேஷன்ஸும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டு ஃபினான்ஷியல் அட்வைசராக மாற முடியும். அப்படி மாறிட்டீங்கன்னா உங்களால் பார்ட் டைமில் நல்ல பணம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் ஏஐ சொன்னாலுமே மக்கள் நேரடியாக ஒரு அட்வைசர் கிட்ட கேட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னதான் ஒரு மிஷின் சொல்கிறத விட ஒரு மனுஷன் சொல்கிறத தான் மக்கள் நம்புவாங்க. அந்த மனிதர் நீங்களாக இருந்தால் உங்களால் நிறைய பேருக்கு பண விஷயத்தில் உதவி பண்ண முடியும்னா அதன் மூலம் நீங்கள் நிறைய சம்பாதிக்கவும் முடியும். அதனால் ஃபினான்ஸ் பற்றின உங்கள் நாலேஜை வளர்த்துக்கோங்க. அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணுறதன் மூலமாக கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கவும் முடியும். 4வது பாயிண்ட், பேசிக் கோடிங் அண்ட் ஆட்டோமேஷன். ஒரு காலத்தில் கோடிங் அப்படின்றதெல்லாம் எல்லாராலையும் கற்றுக்க முடியாதுங்க. ஐடி படித்தவங்களால மட்டும்தான் கோடிங்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இன்னைக்கு யார் வேணால் கோடிங் எழுதலாம். உங்களோட ஐடியாவை மட்டும் சாட் ஜிபிடி கிட்ட சொன்னால் போதும், மொத்த கோடுமே எழுதி கொடுத்துரும். சின்ன வயசில் நீங்கள் எல்லாருமே ஒரு ஸ்னேக் கேம் விளையாடிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்னேக் கேமை நீங்கள் இப்போ உருவாக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஐடியாவை சொன்னால் போதும், சாட் ஜிபிடி அதே மாதிரி ஒரு கேமை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதை நீங்கள் உங்களோட சிஸ்டமில் நீங்களே வச்சு விளையாடலாம், இல்லை மற்றவங்களுக்கு அதை விற்கலாம். இது மாதிரி வேற ஒரு ஐடியா உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கேம்ஸை நீங்கள் உருவாக்கலாம்.
அதை நீங்கள் மற்றவங்களுக்கு சேல் பண்ணி சம்பாதிக்க கூட செய்யலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் எப்படி ChatGPT யூஸ் பண்ணி கோடிங் எழுதுறது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. உங்களோட ஆஃபீஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி ஒரு கோடு எழுதி ஆட்டோமேட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க. அதன் பிறகு இந்த மாதிரி ஆட்டோமேஷன் தேவைப்படுறவங்களுக்கு நீங்களே ChatGPT மூலமாக கோடிங் எழுதி அவங்களுக்கு ஆட்டோமேஷன் பண்ணி தரலாம். அதன் மூலம் நிறைய சம்பாதிக்கவும் செய்யலாம். பேசிக்காக ChatGPT வச்சு கோடிங் எப்படி எழுதுறது, எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்னு சில விஷயங்களை கற்றுக்கோங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் கோடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடிய விஷயங்களை கோடிங் மூலமாக ஆட்டோமேட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க, அதை செயல்படுத்தி பாருங்கள். 5வது பாயிண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எல்லாருமே இப்போ ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணிடுவாங்க, ஆனால் அந்த ப்ராடக்ட் எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போகிறாங்க, அது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு தெரியாது. அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த துறையில் உங்களுக்கு நாலேஜ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பணம் சம்பாதிக்க முடியும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன, கண்டென்ட் கிரியேஷன்னா என்ன, SEOனா என்ன, இமெயில் மார்க்கெட்டிங்னா என்ன, பிராண்டிங்னா என்ன அப்படின்னு பேசிக்கான சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு கூட நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி தரலாம். அதன் மூலம் நல்ல பணத்தை சம்பாதிக்கவும் முடியும். இன்றைக்கி நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறைய விஷயங்களை ஈஸியாக கற்றுக்குவீங்க. அவ்வளவுதான். இந்த 5 விஷயங்களை அடுத்த 6 மாதத்தில் கற்றுக்கோங்க. அந்த 5 விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு AI லிட்ரஸி. கூகுள் ஜெமினி, ChatGPT மாதிரி இன்னும் எத்தனை LLMலாம் இருக்குது, அதில் எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. AI கிட்ட கேள்வி கேட்டு பதில்களை மட்டும் வாங்காமல் ஏஐயை உங்களுக்காக வேலை செய்யுங்க வைங்க. 2வது பாயிண்ட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில். ஒரு விஷயத்தை இன்னும் அழகாக எப்படி சொல்கிறது, எப்படி சரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எப்படி ஒரு சிறப்பான உரையை தயார் செய்வது, இந்த மாதிரி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. 3வது பாயிண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. சேமிப்புனா என்ன, முதலீடுனா என்ன, எது சிறந்த முதலீடு, நேர்மையான வழியில் வரி கட்டாமல் தப்பிக்கிறது எப்படி, கடனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துறது எப்படி அப்படின்னு ஃபினான்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4வது பாயிண்ட் பேசிக் கோடிங் அண்ட் ஆட்டோமேஷன். ஏஐயில் சிம்பிளாக சில ப்ராம்ப்ட்டுகளை கொடுக்கறதன் மூலமாக எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, பேசிக்காக சில கோடிங் எப்படி கற்றுக்கிறது, நம்மளே அப்படி ஒரு கேம் எப்படி உருவாக்குறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட டொமைனில் எப்படி சில விஷயங்களை கோடிங் பயன்படுத்தி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 5வது பாயிண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஒரு பொருளை கிரியேட் பண்ண தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தெரியணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன, கம்மியான செலவில் எப்படி அதிகமான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, கண்டென்ட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இந்த 5 ஸ்கில்லையும் நீங்கள் மாஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக சர்வை பண்ண முடியும். இந்த 5 ஸ்கில்லையும் எப்படி செலவே இல்லாமல் ஈஸியாக கற்றுக்கிறது அப்படின்னு மெம்பர்ஸ்க்காக சில வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவை நீங்களும் பார்க்கலாம். பிளேலிஸ்ட்லையும் சில்வர் பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அங்கே போனீங்கன்னா அந்த மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். அங்கே இது மட்டும் இல்லை, ஈர்ப்பு விதியை இன்னும் சரியாக பயன்படுத்துறது எப்படி, பட்ஜெட் போடுறது எப்படி, அதற்கான சில எக்ஸல், அப்புறம் சில முக்கியமான டூல்ஸு, இது போல் பல ஃபினான்ஸ் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு. வாய்ப்பு இருந்தால் நம்ம சேனலோட மெம்பராக மாறுங்க. இது போல் தொடர்ந்து நல்ல வீடியோக்களை நான் பண்ணுறதுக்கு அதுவும் உதவியாக இருக்கும். ஸோ வாய்ப்பு இருந்தால் நம்ம சேனல் மெம்பராக மாறுங்க.